இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லனா எனக்கு ஏதோ தப்பா படுது. உண்மை தெரிஞ்சவ அத ஆதி கிட்ட சொல்லல, என்கிட்ட நேருக்கு நேரா வந்து நீயா நான் சேலஞ்ச் பண்றான். பாரதிய ஆதி கூட சேர்த்து அனுப்பி வைப்பேன்னு சொல்றான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் வெயிட் பண்றான். அது தெரிஞ்சும் நாம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுனா, அவன் நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். நீ ஆதிக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு எனக்கு தெரியும். பட் இப்ப ரிஸ்க் எடுக்கணுமான்னு மட்டும் யோசி. ஆனா ஆதி எனக்கு வேணும். எனக்கும் ஆதிக்கும் நடுவுல யாரு வந்தாலும் அவங்க இருக்கவே கூடாது. அந்த சரவணன் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அந்த சரவணன் இனிமே இங்க இருக்கவே கூடாது. அவ்வளவுதானே, நீ விடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய், எனக்கு இந்த வேலையெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. பிறந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கு நான் ரொம்ப செல்ல பொண்ணு. அதனால இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது, படையல் போடுறது, இத பத்தியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. வேடிக்கை பாக்குறதோட சரி. பாரதி, அதான் பார்த்தாலே தெரியுதே, எப்ப பார்த்தாலும் வாய் அசை போட்டுக்கிட்டே இருக்காளு. என்ன தெரியுமா, என்னை பத்தி தானே பேசுறீங்க? இத பாருங்க, கள்ள கபடம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி தேங்காய் தின்னுகிட்டே இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? மா, அந்த சொகத்தையெல்லாம் நீயே அனுபவி. இப்ப எங்களை கொஞ்சம் வேலை பார்க்க விடு. பாரதி, அடுப்பு கொஞ்சம் நல்லா எரியட்டும். அப்பதான் பாட்டி சொன்ன மாதிரி நல்லா பொங்கல் பொங்கி வரும். அண்ணா, ஆதி அடிக்கிறாங்கண்ணா. ஆதி அவனை காப்பாத்த போனா அப்ப வேற என்ன பண்ணுவானுங்க? ஐயோ, இந்த ஆதி ஏன் தான் இப்படி இருக்காருன்னே தெரியல. ஐயோ, ஆதிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுண்ணா. பயப்படாத மித்ரா, நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன ஆனாலும் ஆதி அவனுங்க ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. சரவணன் கதையை மட்டும்தான் முடிக்க சொல்லியிருக்கேன். சாமிக்கு படையல் போட எல்லாமே தயாரா இருக்கு. கருப்பனிங்க இங்க வந்து சாமிக்கு முன்னால நின்னா படையல் பூசிய ஆரம்பிச்சிடலாம். வாங்க சாமி. எங்களுக்குன்னு யாரும் இல்லாம திக்கு இல்லாம நிக்கிறோம்.
நீங்க மட்டும் ஏன் அங்க நிக்கிறீங்க? வாங்க கருப்பசாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க. எல்லாம் அந்த கருப்பனுக்கு தெரியும். தப்பு மேல தப்பு பண்ணி பாவ கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. கருப்பன் கோவத்துக்கு ஆளாயிடாத. ஓ நல்லதுக்கு துணை போனா இந்த கருப்பன் கூட இருப்பான். கெட்டது பண்ணுனா அழிச்சிடுவா. புரியுதா? ஓ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. முதல்ல நீங்க அதை நினைச்சு கவலைப்படுறத விடுங்க. நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. பாருங்க, நடந்ததை பார்த்து அந்த படபடப்பு இன்னும் அடங்கல. குழந்தைங்க, பாட்டி, அத்தை எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இது அத்தனைக்கும் காரணம் அந்த மித்ரா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க பாரதி, உங்க வாழ்க்கைக்காக நீங்க இறங்கி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. இப்ப பாதி வழியில நிக்கிறீங்க. நீங்க மறுபடியும் பின்னாடி திரும்பி போறதுக்கு பதிலா முன்னாடி முன்னேறி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். திரும்பி போகணும்னு யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். அத மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணிடாதீங்க. அது யாருக்குமே நல்லதில்லை. எட்டி பிடிக்கிற தூரத்துல இருக்கிற வாழ்க்கைய யாரோ ஒருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க தனியா போயிடாதீங்க. அதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். என் வாழ்க்கைக்காக நான் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சும் எதுக்காக உங்க உயிரை பணைய வச்சு எனக்கு உதவி பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி காலத்துக்கும் என்னை விட்டு போகாம என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் மட்டும் ஆசைப்படல பாரதி. நீங்க நினைச்சே பார்க்காத ஒருத்தரும் உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க குழந்தைங்களுக்காக ஆசைப்படுறாரு. எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இல்ல, புரியல. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. புரியாது பாரதி. ஆனா அந்த ஒருத்தர் உங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அந்த துடிப்பு தான் உயிர் நாடியா இருந்து நினைவுகளை அழிச்சிட்டு போன ஆதிய மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு.